வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சுலோச்சனா வர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இப்போ ரீசெண்டா வந்திருக்கு. அது அதை பத்தி ஃபுல் டீட்டெயிலா நம்ம போய் பேச போறோம். ஸோ மேற்கொண்டு நான் என்னுடைய ஜட்ஜஸ் என்னங்க, கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்றோமோ அவ்வளோ வியூஸ் வந்து யூடியூபோட அல்காரிதம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. யூடியூப்ல வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைப் இருக்காரோ அவ்வளோ வந்து அவங்க ஸ்பிட் பண்றாங்க அந்த வீடியோவை. ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ சுலோச்சனா வர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரீசெண்டா வந்திருக்கு. அது இப்போ டிவிஷன் பெஞ்ச் MS ரமேஷ் பிளஸ் சுந்தரமோகன் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. அது ஃபுல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வந்து கள்ளக்குறிச்சி அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜில் வந்து இங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கு. அது என்ன என்ன சாராம்சம்னா, கேஸோட சாராம்சம்னா, அந்த சுலோச்சனான்ற அந்த பெட்டிஷனரும் பிளஸ் வந்து அவங்களுடைய பெட்டிஷனர் வந்து லைஃப் கொடுத்துட்றாங்க ட்ரையல் கோர்ட்டு. அந்த லைஃப் எதிர்த்து பிளஸ் ஃபைனும் கொடுத்துட்றாங்க. அதை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு வர்றாங்க. ஹைகோர்ட்ல முடிவு பண்றாங்க என்னன்னா, அது இந்த மாதிரி லைஃப் கொடுத்தது தவறு, அவங்க ஃபைன் போட்டது அவங்க கட்டியிருந்தாங்கன்னா திருப்பி கொடுத்துடணும், அந்த லைஃப்பை சட்டசரி பண்றோம்னு சொல்லி முடிவுக்கு வர்றாங்க. அது எதன் அடிப்படையில் வராங்கன்னா, இந்த வழக்கு வந்து 2012 நவம்பர் மாதம் இந்த வழக்கு நடக்குது. என்ன செய்யறாங்கன்னா, இந்த அம்மா இந்த மனுதாரரும் அவரும் அவருடைய கள்ளக்காதலும் வந்து அவருடைய கணவருக்கு, இந்த மனுதாருடைய கணவருக்கு பிராந்தி பாட்டில் பெஸ்டிசைடு, இந்த பூச்சி மருந்தை கலந்து கொடுத்ததாக வழக்கு. இந்த பூச்சி மருந்து கலந்து கொடுத்ததாக வழக்கு. இதுல அன்னைக்கு சம்பவம் என்ன நடக்குதுன்னா, அன்னைக்கு இரவே வந்து அவரும் இவருடைய இந்த மனுதாவுடைய கணவரும் அவருடைய நண்பரும் பக்கத்து வீட்டுக்காரரும் அவரும் வந்து மது அருந்துறாங்க. சப்சிக்வெண்டா என்ன செய்யுதுன்னா, அந்த பாதி குடிச்சிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பாதி குடிச்சிட்டு அவதான் P.2 வராரு. அவர் குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு. 13 நாள் அட்மிட் ஆகிறாரு அவரு. அப்புறம் வந்து இவர் வந்து அன்னைக்கே இறந்துடுறாரு. இதான் வந்து ப்ராசிக்யூஷன் விட்னஸ், இதான் ப்ராசிக்யூஷனுடைய ப்ரிசைஸ் கேஸு. அப்புறம் வந்து இதுக்கப்புறம் என்னதுன்னா, அந்த இவர் வந்து இந்த அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க, அவர் இறந்துடுறாரு. அப்புறம் வந்து வெரிஃபை பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கோர்ட் வந்து ரெஸ்பாண்ட் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. 302, 307 போடுறாங்க. ஏன்னா அதை A2 வந்து அவரும் மருந்து குடிச்சு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கனால. ஸோ வந்து A2 PW அவர் வந்து P.2 ப்ராசிக்யூஷன் விட்னஸாக வருவார். ஸோ வந்து இவர் 2 பேரும் போட்டு 307 போட்டு கோர்ட்டுக்கு வரும். கோர்ட்டுக்கு வந்து வரும்போது என்ன செய்வாங்கன்னா, கோர்ட்டுக்கு வரும்போது ஒரு ஆல்ட்ரேஷன் போடுவாங்க. அந்த போலீஸே 120B அப்போ அந்த மாதிரி வந்து கான்ஸ்பிரன்சி இருக்கு. அந்த லேடி அந்த மனுதாரரும் அவருடைய கள்ளக்காரனும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதுல ஒரு கான்ஸ்பிரன்சி 120B சேர்ப்பாங்க. ஆனால் ட்ரையல் கோர்ட் என்ன செய்யும்னா, அந்த A2 விடுதலை பண்ணிடுவாங்க. கள்ளக்குறிச்சி கோர்ட்லேயே விடுதலை பண்ணிடுவாங்க. அந்த அந்த அம்மாவை மட்டும் அந்த 120B மட்டும் அக்யூட்டல் பண்ணிடுவாங்க. பிளஸ் 302, 307 மட்டும் தண்டனை கொடுப்பாங்க. லைஃப் பிளஸ் 5000 ஃபைன் கொடுப்பாங்க 302க்கு. 307 வந்து 7 வருஷம் தண்டனை பிளஸ் 3000 ஃபைன் போடுவாங்க. இது கட்ட தவறுனா ஒரு எக்ஸாம்பிளும் போட்டுருவாங்க. சிம்பிள் இம்ப்ரெஷன் சொல்லிடுவாங்க. இதான் வழக்கு. இப்போ வந்து ஹைகோர்ட்ல வந்து என்ன பேசுறாங்கன்னா, அந்த அந்த அம்மாவுடைய அட்வொகேட் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து பொய்யான வழக்கு இது வந்து அந்த. ஆனா விட்னஸ் P.W 3, 4 வந்து யாருன்னா, அந்த குழந்தைகள், இந்த அம்மாவுடைய குழந்தைகள், அந்த இறந்தவுடைய குழந்தைகள் தானே, அவங்க குழந்தைகளை போட்டிருப்பாங்க. அவங்க கம்மியான வயசு மைனர் தான் ரெண்டுமே. ஸோ இவங்கெல்லாம் எவிடன்ஸ்லாம் சுற்றி பார்க்கும்போது வந்து ஃபேப்ரிகேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு முடிவுக்கு வருது. எதை போய் அடிப்படையில் வருதுன்னா, ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க. அந்த சுலோச்சனாட்ட அம்மாட்ட வாங்கி ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் விஓ வாங்குவார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை மார்க் பண்ண மாட்டாங்க. அதை மார்க் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அந்த அம்மா சொன்னது வந்து அந்த பிராந்தி பாட்டிலையும் அந்த அந்த பெஸ்டிசைடு, அந்த பூச்சி மருந்து பாட்டில் இருக்குல்ல, அதை வந்து எடுத்ததாக சொல்லி இந்த மாதிரி எடுத்ததாக சொல்லி இருக்கும். ஆனால் சப்சிக்வெண்டா இன்னொரு விட்னஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இன்னொரு விட்னஸோட வீட்டுல இருந்து பின்னாடி எலுமிச்சம்பழத்துல எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லுவாங்க. ஸோ கோர்ட் வந்து கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. அதே மாதிரி வந்து அந்த குழந்தைகளும் வந்து நான் உள்ள இருந்தோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும், இல்லை என் தங்கச்சி வெளியே இருந்தாங்கன்னு சொல்லி இன்னொரு குழந்தை சொல்லணும். ஸோ மாற்றி சொல்றதுனால வந்து கோர்ட் அதனால முடிவு எடுக்க முடியல அதுலயும். ஸோ இது அப்புறமே வந்து இது டிராவல் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து இந்த விட்னஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு ஹைகோர்ட்டு இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 1980 வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கோடிஃபை பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அது என்ன ஜட்ஜ்மெண்ட்னா, மருதநாள் அகஸ்டின் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 1980 வந்து மருதநாள் அகஸ்டின் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளான்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் 1980 வந்திருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அவங்க ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல அவங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஃபேப்ரிகேட் விட்னஸ், எல்லா விட்னஸுமே ஃபேப்ரிகேட்டா இருந்து அது டிலேயோட இருந்துச்சுன்னா, அந்த டிலேக்கு நம்ம வந்து ஹைகோர்ட் வந்து கோத்ரூ பண்ணணும், அதை பார்த்துட்டு தான் முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அப்படி 1980 வந்து எல்லா ஹைகோர்ட்டுக்கும் அவங்க ஜட்ஜ்மெண்ட் போட்டிருக்காங்க.
ஸோ அந்த சாராம்சப்படி இதுல வந்து பிடபிள்யூ 1 வந்து தம்பி, அவரோட இறந்தோட தம்பி. பிடபிள்யூ 2 இருக்கார்ல, அவர் தான் வந்து கூட குடிச்சவர். அவர் 13 நாள் ஹாஸ்பிட்டல் இருப்பாரு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுப்பாரு. அந்த ஏன்னா 2 பேர் தான் சேர்ந்து மதுல வந்து அந்த பூச்சி மருந்தை கலந்து குடிச்சாங்க. ஸோ அவருக்கும் வந்து 13 நாள் ஹாஸ்பிட்டல் இருப்பாரு. அவருக்கு எந்த ஆவணமும் போலீஸார் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் 13 நாள் இருந்தார்ல, அதுக்கான பிரைவேட் ஹாஸ்பிட்டலையோ இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையோ எந்த ஆவணம் கொடுக்கணும்னு சொல்லி முடிவுக்கு வர்றாங்க. ஸோ அங்க வந்து அந்த மெட்டீரியல் ஆப்ஜெக்டும் காலியாகுது, அந்த 25 விட்னஸும் சேக் ஆகுது. பிளஸ் அந்த எக்ஸிபியூட் ஃபுல்லாவே 22 எக்ஸிபியூட் மார்க் பண்றாங்க, அதுவும் வந்து சேக் பண்றாங்க. ஏன்னா இவர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்றேன்னா, ஒரு ஒரு மோப்போட் ஆல்கஹாலிக், எத்தில் ஆல்கஹாலிக்னு சொல்லி ஒரு லீகல், அவர் வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு சொல்லுவாங்க அந்த டேர்மு, பட் ப்ராப்பராக வரல. அது எத்தில் ஆல்கஹால்னு ஒன்று வரும். அதன் அடிப்படையில் அந்த இதில் தான் வந்து குடிச்சு இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டொமக்கில் வெரிஃபை பண்ணதில் டாக்டருக்கு கொடுத்துருப்பாரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இதோடைய மாறி மாறி இருக்கனால ஹைகோர்ட் வந்து அவருக்கு வந்து கொடுத்து அந்த லைஃப் தண்டனையும் அக்யூட்டல் பண்ணிடுவாங்க, அந்த அம்மாவை விடுதலை பண்ணிடுவாங்க. ஸோ வந்து எல்லா விட்னஸுமே வந்து ப்ராப்பராக சொல்லலை. அதே மாதிரி வந்து டைரக்ட் ஐ விட்னஸும் எதுவும் இல்லை. ஸோ இதான் வந்து இதோட சாராம்சம். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 3 years இருக்கு, இது கோர்ட் த்ரோ பண்ணிங்க, சுலோச்சனா வர்சஸ் ஸ்டேட் ரெப்ரஸன்டேட்டிவ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டு இப்போ ஜூலை மாதம் தான் வந்திருக்கு. அதை வெரிஃபை பண்ணுங்க, வெப்சைட்ல இருக்கு, பார்த்துக்குங்க. நல்ல ஜட்ஜ்மெண்ட் தான். எல்லா கிரிமினல் ட்ரையலுக்கு ப்ளஸ் வந்து பேசிக் ட்ரையலுக்கு இது ரொம்ப பயன்படும். நம்ம எப்படி கிராஸ் பண்ணுறது எல்லாத்தையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து எல்லா விட்னஸோடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு அவங்க மேட்ச் பண்ணி பார்த்து அதுக்கான முடிவு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிங்க. ப்ளஸ் போலீஸார் வந்து பியாண்ட் ரீசனபிள் டவுட்னு சொல்லி அந்த அம்மாவை விடுதலை பண்ணியிருக்காங்க. வணக்கங்க.